ஆஞ்சநேய சுவாமி தன் கூட போர் செய்ய வந்த ஜம்புமாலியோட படைய எப்படி நிர்மூலமாக்கினார்னு கம்பர் வர்ணிக்கிறார். மேல இடி தாக்குற மாதிரி தாக்க வந்த ஆயுதங்களை இடது கையால தள்ளி விட்டுண்டே வலது கையால போர் பண்ணிட்டு இருந்தாராம். அண்டைக்கு வந்த யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லாம் எல்லா விதமான 4 வகை படைகளையும் அழிச்சுட்டார் சுவாமி. வெருண்டனர், வியந்தனர், விழுந்தனர், எழுந்தார், மருண்டனர், மயங்கினர், மறிந்தனர், இறந்தார், உருண்டனர், உலைந்தனர், உழைத்தனர், பிழைத்தார், சுருண்டனர், புரண்டனர், தொலைந்தனர், மலைந்தார். கரிகொடு கரிகளை களம்பட புடைத்தான், பரிகொடு பரிகளை தளத்திடைப்படுத்தான், வரிசிலை வயவரை வயவரின் மடித்தான், நிறைமணி தேர்களை தேர்களின் நெறித்தான். இப்படி வரிசையா வர்ணனை போயிண்டே இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமாயணத்துல முக்கால்வாசியும் போர்க்காட்சிகள் தான். எப்படி இவ்வளோ கற்பனை வளம் இருக்க முடியும் ஒருத்தருக்கு? ஏற்கனவே சொல்லப்பட்ட கதையை வச்சுன்னு தான் கம்பர் எழுதியிருக்கார். ஆனால் அது எக்ஸாக்ட் காப்பிலாம் கிடையாது. வால்மீகி சொல்கிற மாதிரி வால்மீகி சொல்லியிருக்கார், காளிதாசர் வேற மாதிரி சொல்லியிருக்கார், எல்லாரும் வேற வேற மாதிரி சொல்லியிருக்கா. கம்பர் அவருடைய ஸ்டைலில் வார்த்தைகள்லாம் கூர்ப்பான எட்ஜுகள் எதுவும் இல்லாமல் அப்படியே உருண்டு உருண்டு வர மாதிரி அழகாக சொல்லியிருக்கார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், எல்லாரும் விழுந்து பட்டாலும் சுவாமி விழவே மாட்டேங்கிறார். அதனால் அவர் நிலையாக நிற்கிறவர். அவருடைய நிலையாக நிற்கிற தன்மைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்து, ஆனால் ஒரே இடத்துல நின்று சண்டை போட மாட்டேங்கிறார். விடாமல் சுற்றி வந்து சக்கராகாரமாக எல்லா பக்கத்துலேயும் சண்டை போடுறார். அப்படி அவர் உடம்பு எல்லா பக்கத்துலேயும் இயங்குறதையும் சேர்த்து ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார். பிரிவரும் ஒரு பெருங்கோல் என பெயரா, இருவினை துடைத்தவர் அறிவு என எவர்க்கும் வருமுலை விலைக்கு என மதித்தவர் வழங்கும் தெரிவையர் மனம் என கரங்கென திரிந்தான். நீதிநிலை தவறாம நிற்கிற செங்கோல் அரசனுடைய கோல் எப்படி நேராக ஒரே மாதிரி நிற்குமோ, பாப புண்ணியங்களை அழிச்ச, வினைகளை அழிச்ச பெரியோரோட ஞானம் எப்படி நிலையாக நிற்குமோ அந்த மாதிரி நின்னாராம். ஆனால் இன்னைக்குமே ஒரு செகண்ட் கூட நிலையாக நிற்காத விலைமகளிருடைய கீழ்மையான பெண்களுடைய மனசு மாதிரி காத்தாடி மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு சண்டை போட்டாராம். சுவாமியோடைய உண்மையான அடியார்கள் சுவாமிய மாதிரியே ஆயிடுவா, பிரம்மமாவே ஆயிடுவா, அவருடைய எல்லா சிறப்புகளையும் அடைவா அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி எல்லா சண்டை போடுறவாளுடைய கண்ணுலையும் மனசுலையும் தனித்தனி கலந்தாராம். அடிக்கடி ருத்ரமூர்த்தி மாதிரி நின்னார் அப்படின்னு கம்பர் சொல்லிகிட்டே வர்றார். அங்கே இருந்த ஜம்புமாலியோட எல்லா சேனா வீரர்களையும் அழிச்சு ஒழிச்சுட்டார் சுவாமி. இப்போ ஜம்புமாலி தனியாக நிற்கிறான். அவனுக்கு மதம் பிடிச்ச யானை மாதிரி கோபம். அவன் பெரிய கூட்டமாக மகா பெரிய படை 10,000 20,000 30,000னு வரிசையாக அடிக்கின்றே வந்தாரே, அவ்வளோ பெரிய படையோட வந்து ஒரு சுவாமியை சண்டை போட்டான். இப்போ அவன் தனியாக நிற்கிறானே, ஆனால் சுவாமி சண்டை போட மாட்டேங்கிறார். யாரு? இன்று போய் நாளை வான்னு சொன்ன தயாளு மூர்த்தியோடைய தாசராச்சே. ஏதி ஒன்றால் தேரும் அக்தால் எளியோர் உயிர்கோடல் நீதி என்றால் உடன் வந்தாரை காக்கும் நிலை இல்லாய் சாதி அன்றேல் பிரிதி என் செய்தி அவர் பின் தனி நின்றாய் போதி என்றான். பூத்த மரம் போல் புன்னால் பொலிகின்றான். ஒரு வசந்த ருதுல மரம் பூத்திருந்துன்னா அது அங்கங்க பூ இருக்குமே, அது மாதிரி உடம்பு பூரா விழுப்புண்களால பூத்து நிக்கிறாராம் சுவாமி. சொல்றார், நீ ஒரு ஆளு நிக்கிற, பெரிய படையா வந்த, இப்ப நீ ஒருத்தன் தான் இருக்க, உன் கையில ஒரு ஆயுதம் தான் இருக்கு, உன்னோட ஒரு தேர் தான் இருக்கு, எதுக்கு நீ சண்டைக்கு இன்னமும் வர? வேண்டாம், நீ போயிடு அப்படின்னு சொல்றார். எளியோர் உயிர்கோடல் நீதி என்றால் அப்படிங்கிறார். எளிமையா இருக்கிறவாளுடைய உயிரை கொல்றது நீதி கிடையாது. பூமாலிக்கு விநாசகாலே விபரீத புத்தி. நன்று நன்று உன் கருணை என்னா நெருப்பு நக நக்கான் பொன்றுவாரின் ஒருவன் என்றாய் போலும் என என்னா வன்திண் சிலையின் வைரக்காலால் வடித்தின் சுடர்வாளி 1 10 100 100,000 உதைப்பித்தான். அவன் சுவாமியை பார்த்து கோவமா வெறியா கேலி பண்ணி சிரிக்கிறான். நீ எனக்கு கருணை காட்டுறியா? விழுந்து கிடக்காளே எல்லாரும், அவளை மாதிரி என்ன நினைச்சுட்டியா சொல்லி 1 10 100 100,000ன்னு அம்பா விடுறான். இப்போ சுவாமி சிரிக்கிறார். உனக்கு இவ்வளோ பெருமையாடா? உன் கையில் வில்லு இருக்கு, அம்பெல்லாம் இருக்கு, ஆயுதம் இருக்கு, நீ என்னை அட்டாக் பண்ண வர, நான் கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்கேன், வச்சு நான் ஜெயிச்சுடுவேன்னு உனக்கு இவ்வளோ பெருமையா? இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுண்டே மேலே மழை துளிகள் விழுந்தா அந்த பட்டு எப்படி தெரிக்குமோ அந்த மாதிரி அவன் போடுற அஸ்திரமெல்லாம் அவர் மேலே விழுந்து தெரிக்கிறது. இவர் தட்டி விட்டுட்டு அவர் கையில் இருந்த ஒரு தடி எடுத்து வச்சுட்டு இருந்தாரு, அதால் அடிக்கிறார் அவன் போடுற அஸ்திரங்களை எல்லாம். உடனே ஜம்புமாலி சுவாமி கையில் இருந்த அந்த எழுவை அடித்து உடைக்கிறான். வால்மீகி ராமாயணத்தில் சுவாமி ஒரு மகா பெரிய கல்லை எடுத்து அவன் தலையில் வைப்பார். அவன் அதுலேருந்தும் கொஞ்சம் தப்பிச்சுருவான், பெரிய மரத்தால் எடுத்து அடித்து கொண்டுடுவார். இதில் சொல்கிறா ஆஞ்சநேய மூர்த்திக்கு கொஞ்சம் சலிப்பாக இருந்தது. என்னடா
இவன் அடங்க மாட்டேங்கிறான். சலித்தான் ஐயன் கையால் எய்யும் சரத்தை உகச்சாடி ஒலித்தார் அமரர் கண்டார் ஆர்ப்ப தேரினுள் புக்கு கலித்தான் சிலையை கையால் வாங்கி கழுத்தினிடை இட்டு வலித்தான் பகுவாய் மடித்து மலைபோல் தலை மண்ணிடை வீழ. ஐயனான ஆஞ்சநேயமூர்த்திக்கு எரிச்சல் வந்து அவனோட தேருக்குள்ள புகுந்து அவனுடைய வில்லையே வாங்கி அவன் தலையில மாட்டி ஒரு இழுத்தார். வேடிக்கை பார்த்துட்டு இருக்க தேவர்கள்லாம் ஆஸ் யூஷுவல் பூ மாறி பொழிஞ்சு ஆஹா ஜம்பு மாலி செத்து போயிட்டான்னு சந்தோஷப்பட்டார். உடனே ஆஞ்சநேயமூர்த்தி அந்த தேர்லேருந்து குதிச்சு பழையபடி அந்த பெரிய தோரணத்து மேலே ஏறி உட்காந்துருந்தாரே அது மேலே போய் உட்காந்துட்டார். எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்தா அந்த பருவத்தேவர்கள். அந்த பருவத்தேவர்கள் அந்த சீசன்ஸ் அதுக்கு இன்சார்ஜ். அவாதான் இந்த அசோகவன சோலையெல்லாம் காப்பாத்தின்னு இருந்தது. முன்னாடியும் அவாதான் ஓடி போய் ராவணன் கிட்ட செய்தி சொன்னது. இது மாதிரி ராவணன் எல்லா தேவர்களை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருந்தான் அப்படின்லாம் சொல்லுவா. இப்ப அவ ஓடி போய் ஜம்புமாலி செத்து போன நியூஸை சொல்றதுக்கு ஓடுறா. சண்டைக்கு வந்த அரக்கர்கள் எல்லாரும் ஒன்னொன்னும் தனித்தனி சைக்கோ. எத்தனைக்கெத்தனை அரக்கர்கள் அழியறாளோ அத்தனைக்கெத்தனை தர்மம் தளிர்க்குமே. அதனால இலங்கையில இன்னைக்கு தர்ம தேவதை சிரிச்சு சந்தோஷப்பட்டாளாம். ஓடி போன பருவ தேவர்கள் காவல்காரர்கள் எல்லாரும் ராவணன் கிட்ட போய் நின்னு பயந்து விக்கி விக்கி தடுமாறுறா. ராவணன் இன்னும் சீரியஸா எடுத்துக்கல எதையுமே. அவெல்லாம் பயந்து நடுங்கிறத பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறான். நடுங்காதீங்கோடா, என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். கடைசியில சொல்றா, அண்டைக்கு போன அரக்கர்கள்லாம் அழிஞ்சுட்டா, ஜம்புமாலியும் செத்து போயிட்டான்னு சொல்றா. எல்லாம் ஒரே ஒரு குரங்கு தான் பண்ணித்து அப்படின்னு சொல்றா. அப்பதான் ராவணனுக்கு கோவம் வருது. கண்ணுலெல்லாம் கனல் பறக்க ஏந்து நின்று அந்த குரங்க நானே போய் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உடனே அவனுடைய பஞ்ச சேனாபதிகள் வந்து அவங்கிட்ட பேசுறா. போயும் குரங்கு கிட்டையா நீங்க சண்டை போட போனோம் மகாராஜா? உங்களை பார்த்து கைலாச மலையே நடுங்கிறது. ஏன்னா நீங்க வந்து எங்கேயாவது பேர்த்து எடுத்துருவேளோன்னு. அப்பேற்பட்ட நீங்க ஒரு குரங்கு கூட சண்டை போட்டா அதுக்கெல்லாம் இப்ப தைரியம் வந்துடும். நீங்க யாரையெல்லாம் ஜெயிச்சேளோ, யாரையெல்லாம் அடக்கி வெற்றி கொண்டேளோ அவளுக்கெல்லாம் இப்ப குளிர் விட்டு போயிடும். ஒரு வலிமை வாய்ந்த பெரிய கருடன் ஒரு சின்ன கொசு மேலையா கோவப்படுறது, சண்டைக்கு போறது, அதெல்லாம் நன்னாவா இருக்கு? உங்களுடைய வலிமையை பார்த்து மும்மூர்த்திகளும் பயந்து ஒதுங்கி நிக்கிறா. அவெல்லாம் இப்ப சிரிக்க மாட்டாளா? இங்க யாரோட சண்டை போடுறதுன்னு ஒரு தராதரம் இல்லையா? ஏன் போய் ஒரு குரங்கு கூட சண்டை போட்டாய்னா மற்றவாள்லாம் நினைச்சுப்பா, ஓஹோ ராவணன் கிட்ட போர் செய்யறதுக்கு ஆளே இல்லை போல இருக்கு அப்படின்னு. அதனால நீ இதுக்கு முன்னாடி அமிச்ச வீரர்கள்லாம் சுத்த வேஸ்ட். அவளை போய் எதுக்கு முதல்ல அமிச்ச? நீ எங்களை அனுப்பு, நாங்கள் போய் ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லி ராவணனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிடுகிடுன்னு ஒரு டிட்டர்மினேஷனோட வெளியில் போய், டேய் கூப்பிடுங்கடா ஆர்மியை, அவளுடைய ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்மி எல்லாம் கூப்பிடுறா. உடனே அவளுடைய வீரர்கள் எல்லாம் முரசறைந்து பெரிய படையை திரட்டிண்டு இன்னும் ஆர்கனைஸ்டா ஷைனிங்காக இருக்கிற ஆர்மி கிளம்பி புழுதி பறக்க சண்டைக்கு போச்சு. இதுல இருந்த யானையெல்லாம் நடக்கும்போது கால் அழுத்தி அழுத்தி பெரிய ஆறுகளை உண்டாக்கிடுதான். இந்த ஆறுகளை எல்லாம் தேரோட சில்லி வந்து சுத்தி சுத்தி சட சடன்னு கலக்கி சேறு பண்ணிடுதான். அதை இன்னும் குதிரையோட குழம்பெல்லாம் மிதிச்சு மிதிச்சு புழுதியாக்கித்தான். அதுல குதிரை வாயிலேந்து விழற நுரையெல்லாம் விழுந்துதான். இப்படியெல்லாம் கம்பர் வர்ணிச்சுட்டு போறார். மறுபடியும் இந்த யானை, குதிரை, காலாட்கள் எல்லாரும் பெரிய பெரிய சங்கம் எல்லாம் முழங்கி பேரொலியை எழுப்பி யுக முடிவுல கடலெல்லாம் கொந்தளிச்சு ஒலிக்கின்ற ஓசையை ஒத்திருந்துதான் அவளுடைய ஓசைகள். இந்த 5 சேனைகளும் சேர்ந்து போற கவுண்ட் வந்து லட்சக்கணக்கில் யானை, குதிரை, தேர், காலாட்கள் எல்லாரும் இருந்தாலும் நிறைய போர் வீரர்கள் ஒன்னா போறதுனால ஒத்தரக்கொத்தர் நெருக்கி அவளுடைய கூர்மையான ஆயுதங்கள் உராய்ந்து அந்த உரசல்னால நெருப்பு உண்டாக்கி இந்த போர் வீரர்களை எல்லாம் அவளுடைய அம்மாக்களும் மனைவிமார்களும் குடும்பத்தார்களும் சேர்ந்து சுத்தி நின்று, தயவு செஞ்சு போகாத, போருக்கு போகாத, அந்த குரங்கோட போர் செய்ய போனவா ஒருத்தர் கூட திரும்பி வரல, போகாத அப்படின்னு சொல்றான். இந்த ஆன்மாவை சூழ்ந்திருக்கிற மாயை, இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களும் ஒரு ஆன்ம விசாரத்துல இறங்கின முமுக்ஷுவை எதிர்த்து சண்டைக்கு வரா மாதிரி அவ சண்டைக்கு வந்தாளாம். பகையாயவை இந்தியம் 5 ஒத்து இயைந்தார். ரொம்ப ஒளி பொருந்தி சண்டைக்கு கிளம்பின அந்த 5 பேரும் இறைவனை அடைய துடிக்கிற ஒரு ஞானியோடைய 5 இந்திரியங்கள் மாதிரி அவர் மேல போர் செய்ய போனாலும். இது எல்லாத்துலயும் கம்பர் வந்து ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்ரீராமரோட பக்தியில ஓய்ந்து போய் ஆன்மா அனுபவம் அடையறத தடுக்க எதிர்த்து இந்த உலக விஷயங்கள் எப்படி சண்டை போடுமோ ஒரு ஞானிய, அந்த மாதிரி சண்டை போட போனான்னு உருவகப்படுத்தி சொல்றார். சேனாபதிகள் எப்படி இருந்தான்னா பயங்கர திடகாத்திரமா, அவளுடைய உடம்புக்குள்ள இந்திரனோட வஜ்ராயுதமோ, யமனோட தண்டாயுதமோ, ஈஸ்வரனோட சூலமோ எதுவுமே ஊடுருவி போய் அவளை கொல்ல முடியாது.
அப்படிப்பட்ட பயங்கர போர் வீரர்கள். அவ எப்படிப்பட்ட ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுட்டு இருக்காருன்னு வரிசையா சொல்றார். இந்த ஆபரணங்கள் எல்லாமே அவளுடைய வீரத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி அவ என்ன வீரப்பட்டம் கட்டின்னு இருக்கா, எதை எடுத்து காதணியா போட்டுன்னு இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டே வர்றார். அவ போர்ல அழிச்ச யானைகளுடைய தந்தத்தை அழிச்சு காதுல ஆபரணமா போட்டுன்னு இருக்கா. சுவாமிகளோட வாகனங்களான மயில், அன்னம் இந்த மாதிரி உள்ள பறவைகளுடைய இறகுகளை எல்லாம் பறிச்சு நெத்தி சுட்டியா போட்டுன்னு இருக்கா. அன்னைக்கு குபேரனுடைய செல்வத்தை பிடுங்கிண்டு அவனை ஓட ஓட விரட்டினாலே அவனுடைய பொன்னாபரணங்களை எல்லாம் இவா எடுத்து போட்டுன்னு இருக்கா. இப்படி அவ போட்டுன்னு இருக்கிற ஆபரணங்கள், அவ ஆயுதங்கள், அவளுடைய அப்பியரன்ஸ் எல்லாமே எப்படி அவளோட வீரத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்குன்னு வரிசையா சொல்றார். பெரிய தேவர்களை எல்லாம் பிடிச்சு இவாளுக்கு கீழே ஏவல் பண்றதுக்கு வச்சுட்டு இருக்கான் ராவணன் எல்லாம் சொல்லுவாளே. இந்த தேவர்களை எல்லாம் ராவணன் பர்சனலாவே பிடிச்சுன்னு வரலையே, அவனுக்கு கீழே வேலை செய்யற இந்த சேனாபதிகள் தான் பிடிச்சுன்னு வந்திருக்கா. ஊர்ல இருக்கிறவாளோட ஆயுட்காலத்தை நீ முடிவு பண்ணாதன்னு சொல்லி யமனையே பிடிச்சி ஜெயில போட்டிருக்கா ஒரு சமயம். ஏன் இந்த சண்டைக்கு வரவாளை பத்தி விவரிச்சு சொல்றார் கம்பர்? அந்த காட்சியை விவரிச்சு சொல்லணும், இருக்கிறவா மனசுல அந்த காட்சி விரியணும். இன்னொரு காரணம், யாரோ ஒரு ஓமக்குச்சி சண்டைக்கு வந்து ஆஞ்சநேய சுவாமி ஊதி தள்ளல. அவர்கிட்ட வெறியா போர் செய்ய வந்த ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட வீரர்கள், அவளை எப்படி சுவாமி ஜெயிச்சார். அவ வந்து சுவாமி ஒரு பெரிய தோரணத்து மேல ஒசரமா ஏறி உக்காண்டு இருந்தாரே, அதை தீவிர சூழ்ந்து நிற்கிறா. ஐயனும் அவர் நிலை அமைய நோக்கினான். ஐயனான ஆஞ்சநேய சுவாமியும் அவளுடைய படைத்திறன், போர்த்திறன் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிறார். எல்லாம் வேடிக்கை பார்த்து நின்னாலே தேவர்கள், ஐயோ இவ்வளோ பெரிய பெரிய இன்னும் பெரிய படை வந்திருக்கே, இன்னும் வீரமான போர் வீரர்கள் வந்திருக்காளே, இப்படி மாருதி தன்னந்தனியா நிக்கிறாரே அப்படிங்கிறத பார்த்து இந்திராதி தேவர்கள்லாம் மனம் நடுங்கி போய் இப்ப என்ன போறதோ அப்படின்னு பாக்குறா. ஆனா கற்றுணர் மாருதி இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா நூல்களையும் படிச்சு தெரிஞ்ச சுவாமி நினைச்சுக்கிறார், இந்த அரக்கர்லாம் ஓகே, இன்னைக்கு ஒரு பகல் பொழுதிலேயே போயிடுவா, இவ்வளவுதான் வந்திருக்காளா, இன்னும் வரப்போறாளா அப்படின்னு சுத்தி பாக்குறார். அவளை பார்த்துட்டு தன்னோட தோளையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறார். இவர் மேல சண்டை போட வந்த அரக்க படை வீரர்கள் எல்லாரும், ஐய இது ஒரு குரங்காச்சே, இதுதானா எல்லா அரக்கர்களையும் கொன்னுத்து அப்படின்னு ஒரே டவுட் பண்ணாலாம். அப்படி அவ நினைச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு சுவாமி பயங்கர பெரிய உருவம் எடுத்து எழுந்து நின்னாராம். உயர் விசும்பையும் கடக்க வீங்கினான். ஆகாசத்தை தாண்டி என்னுடைய உடம்ப பெருசாக்கி நின்னாராம். உருவம் பெருசான உடனே டென்ஷன் ஆகி எல்லாரும் அவசர அவசரமா முனையில நெருப்பு எரியற அஸ்திரங்களை எல்லாம் எடுத்து எரியறா சுவாமி மேல. கணக்கற்ற ஆயுதங்கள் அவர் மேல வந்து விழருது. உடனே அந்த ஆயுதம் எல்லாம் செறிந்தன மயிர்புறம் தினவு தீர்வுற சொரிந்தனர் என இருந்து ஐயன் தூங்கினான். கொஞ்ச நாள் சண்டை போட்டு உடம்புல கொஞ்சம் தினவு எடுத்திருக்கே, இப்ப விட்ட அஸ்திரங்கள் ஆயுதங்கள் எல்லாமே சேர்ந்து அவருக்கு உடம்புல கொஞ்சம் சொரிஞ்சு விட்ட மாதிரி இருந்துதான். ஆஹா நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஜாலியா அதை அனுபவிச்சாராம். அதை பார்த்து வெறி வந்து, கொல்றேன் பார் இந்த குரங்க அப்படின்னு அவ சண்டைக்கு போறா. மாமி ஒரு பெரிய இரும்பு தூணை கையில் எடுத்துட்டு, இவரை வல்விரைந்து எற்றுவன் என எழு அனுமன் ஏந்தினான். தோப்பாரிப்பா அவளை முடிக்கிறேன் அப்படின்னு சுவாமி நினைச்சுக்கிறார். எல்லா யானை குதிரை எல்லாரையும் அந்த இரும்பு தூணை வச்சு அடி அடின்னு அடிச்சு கொன்னுட்டார். அன்ன தாக்க வந்த தேர்கள் யானைகளை எல்லாமே அவ மேல தூக்கி போட்டு அந்த படைகளை அழிச்சார். அந்த படைய காலால அரைத்தும் கையால அடித்தும் பிசைந்தும் காலால உதைத்தும் வாளால எட்டி அடிச்சும் தூக்கி வீசி எரிந்தும் பலவிதமா போர் செஞ்சார். கம்பர் சொல்றார், ஏன் போர் பண்ண மாட்டார்? அவருக்கு தான் எல்லாம் கரெக்டா இருக்கே கையில. குன்றுல மரமுல குலம் கொள் பேர் எழு ஒன்று அல பல உல உயிர் உண்பான் உல அன்றினர் பலர் உலர் ஐயன் கை உல பொன்றுவது அல்லது புறத்து போவரோ. சுவாமி எடுத்து எரியறதுக்கு மலையெல்லாம் நிறைய இருக்கு. அங்க பெரிய பெரிய நிறைய மரங்கள் இருக்கு, பெரிய தூண்கள்லாம் இருக்கு. அவர் கையில தடி மாதிரி எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு. கோவத்தோட சண்டைக்கு வந்த வீரர்கள் இருக்கா, அவர் உண்பதற்கு உயிர்கள் இருக்கு. ஐயன் கை உல பற்ற அவரோட 2 கைகள் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தப்பு செஞ்சவா அடிபட்டு சாகாம போறதுக்கு வேற வழி இருக்கா? அரக்கர் ஈண்டிய குழுவினை களம்பட கொன்று நீக்கினான். இப்பதான் அந்த சேனாபதிகள் பர்சனலா சண்டைக்கு வரா. இது வரைக்கும் படையை அழிச்சுட்டார். அவ 1000 அம்பால சுவாமியோடைய உடம்ப மறைக்கிறாளாம். ஆனா அஞ்சனா தேவியோட ஒப்பற்ற மகனான ஆஞ்சநேய சுவாமி அந்த அம்பு மாறிக்குள்ள அசையாம அஞ்சாம நிக்கிறார். எல்லாம் தேர்லேருந்து ஏறி குதிச்சு அவர்கிட்ட சண்டைக்கு போட வரா.
அவன் ஆகாசத்திலேயே வச்சு அவனை ஒரு அடி அடிக்கிறார். அப்படியே ஒவ்வொருத்தரா சண்டைக்கு வந்து அழிஞ்சு போறா. பெரிய பாறையெல்லாம் எடுத்து சுவாமி மேல வீசுறான். சுவாமி தன் கையில இருக்க தடியால அவனை ஒரு அடி அடிக்கிறார். அவளும் பயங்கர வீர பராக்கிரமத்தோட சண்டை போடுறா. சுவாமியோட தோல்ல ஒரு இடத்த குத்தி விடுறா. அந்த இடத்துல இருந்து ரத்தம் எல்லாம் விழுறது. சுவாமி பார்த்தார், ஒரு பெரிய பாறை எடுத்து அந்த 4 பேர் மேலேயும் போட்டார். இப்படி சண்டை போட்டு அந்த பஞ்ச சேனாபதிகளையும் அழிச்சுட்டார் சுவாமி. திரண்டு உயர் தோள் இணை அஞ்சனை சிங்கம் அரண் தரு விண் உறைவார்களும் அஞ்ச முரண் தரு தேர் அவை ஆண்டு ஒரு 3 2 கையில் கொடு எழுந்தான். எல்லா சேனாதிபதிகளும் ஒரு சேர சண்டை போட்டாலும் ஒரு தடவையும் சுவாமி எதிர்த்து சண்டை போடும்போது ஒவ்வொருத்தரா விழுந்து எப்படி செத்து போனாங்கிறத கம்பர் வந்து வரிசையா சொல்லிண்டே வரார். கடைசியில எல்லாரையும் கொன்ன உடனே கம்பர் சொல்றார், வஞ்சமும் களவும் வெக்கி வழியலா வழிமேல் ஓடி நஞ்சினும் கொடியராகி நவை செயற்கு உரிய நீரார் வெஞ்சின அரக்கர் ஐவர் ஒருவனே வெல்லப்பட்டார் 5 எனும் புலன்கள் ஒத்தார் அவனும் நல்ல அறிவை ஒத்தான். வஞ்சகமும் களவும் எல்லா விதமான கெடுதலையும் விரும்பி விஷத்தை விட கொடியவர்களாக ஆகி மற்றவாளுக்கு தீமை செய்யறதே தன்னோட குணமா கொண்டவர்கள், அடுங்கோபம் கொண்டு அரக்கராகி சண்டை போட வந்தவர்கள். அந்த 5 பேரும் 5 புலனுக்கு ஒத்தார்களாம். ஞானத்தை அடைய விரும்பும் ஒருவனை துரோகிக்க ட்ரை பண்ற 5 புலன்களை ஒத்தார்கள். அவளை வென்று ஜெயிக்கிற ஞானத்தை ஒத்தார் ஆஞ்சநேயமூர்த்தி. சுவாமி கிட்ட போர் செய்ய வந்த வீரர்கள் ஒருத்தர் கூட திரும்பி போகல. கிட்ட போரிடாம ஓரமா ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்தவாலாம் ஓலமிட்டு ராவணன் கிட்ட ஓடுறா. இந்த குரங்கு நம்மள எல்லாரையும் இன்னைக்கே கொல்ல போறது அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிண்டு வந்தா. இருக்கும் இன்னே நம்மை குரங்கு என இறங்கி ஏங்கி வந்தாலும் அவளை அதட்டி திட்டி ராவணன் என்னன்னு கேட்குறான். அவளும் பஞ்ச சேனாதிபதிகள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றா. சேனை அழிந்தது, அந்த 5 தலைவர்கள் அழிஞ்சு போயிட்டா. ஆமே மீழ்வேம், நாங்க மாத்திரம்தான் தப்பிச்சு வந்தோம், அதுவும் நாங்க போர் செய்யல, அதில நிறுத்திட்டோம். தேவர்களை கூட கொன்ன அந்த எல்லா அரக்கர்களையும் அந்த குரங்கு அழிச்சுடுத்து. வானையும் வென்றுளோரை வல்லையில் மடிய நூறி ஏனையர் இன்மை சோம்பி இருந்தது அக்குரங்கும் என்றார். உலகங்களையும் ஜெயிச்சாலே இந்த அரக்கர்கள் எல்லாரையும் ஈஸியா கொன்னுட்டு இதுக்கு மேல கொல்றதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு சே அப்படின்னு சோம்பி இருக்கான் குரங்கு. இதை கேட்ட உடனே ராவணனுக்கு வந்த கோவத்துல கழுத்துல போட்டிருந்த பூ மாலையில இருந்த பூவெல்லாம் பொசுங்கி போச்சான். இடத்துல வால்மீகி சொல்லுவார், பக்கத்துல சின்ன பையனான அக்ஷகுமாரன் இருந்தான், அவனை ராவணன் அர்த்தபுஷ்டியோட பார்த்தான். அவனோட பார்வையால தூண்டப்பட்டு அக்ஷகுமாரன் நான் சண்டைக்கு போறேன்னு சொன்னான். இதான் கம்பரும் எழுதியிருக்காருன்னு ஒரு பாடபேதம் இருக்கு. இன்னொரு விதத்துல ராவணன் கிட்ட அவனா வந்து கேட்டான்னு இருக்கு. ஒரிஜினல் எப்படின்னா ராவணன் தான் அவனை பயங்கரமா பார்த்தான். ராவணனுக்கு இது தேவையா? வயசுல ரொம்ப சின்னவன், கடைசி புள்ள, இப்பதான் டீனேஜுக்கு வந்திருக்கிறவன் கிட்ட ஆளா இல்ல, அந்த சின்ன புள்ளைய போய் சண்டைக்கு அனுப்புறான். ரொம்ப பணிவா, அப்பா சுவாமி ஏறி போற ரிஷப வாகனத்துல கிட்ட நீங்க சண்டை போட போனா பரவாயில்ல, பகவான் ஏறி போற கருட வாகனத்தோட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒரு அர்த்தபுஷ்டி உள்ளது. ராமேஸ்வரனோட ரிஷபமும் பகவான் ஏறி போற கருடனும் தர்மத்து மேல ஏறிதான் சஞ்சாரம் பண்றா. இந்த தர்மத்தோட சண்டை போடுறவன் இவன். எல்லாம் உள்ள ஹிடன் அர்த்தம். ராமாயண பாட்டு ஒவ்வொன்றும் சொல்லி தனித்தனியா அதுக்கு அர்த்தம் சொல்லி அதுக்குள்ள இருக்கிற டீப் மீனிங் சொல்லி தத்துவார்த்தங்கள் சொல்லணும். சொல்றதுக்குள்ள அறிவும் எனக்கு இல்ல, சொல்ற சாமர்த்தியம் இல்லைங்கிறதுனால அதோடைய அர்த்தத்தையும் மேலோட்டமா சொல்லிகிட்டே போறேன். அப்படி நீங்க சுவாமியோடைய வாகனத்து கூட சண்டை போட போனா பரவாயில்ல, ஒரு குரங்கு கூட போய் என்னத்துக்குப்பா சண்டை போட போறேன், நான் சண்டை போடுறேன்னு சொல்றான் அக்ஷகுமாரன். எங்க அண்ணா மேகநாதனை போய் இந்திரனை ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை இந்திரஜித் ஆக்கினேள், என்னை ஒரு குரங்கு கிட்டையாவது சண்டை போட விடுங்கோ அப்படின்னு கேட்குறான். சின்ன பையன் சொல்றான், கோய்தளிர் கோதும் வாழ்க்கை கோடரத்து உருவு கொண்டு கைத்தவம் கண்ணி ஈண்டு ஒரு சிறு பழி இழைக்கும் கற்பான் எய்தினன் இமையா முக்கண் ஈசனே என்ற போதும் நொய்தினின் வென்று பற்றி தருகுவன் நொடியில் நுண்பால். முன்னாடி கைலாசத்தை எல்லாம் தூக்கினியே, அதனால உன்னை அவமானப்படுத்தணும்னு முக்கண் இறைவனான பரமேஸ்வரனே இந்த சின்ன அற்பமான குரங்கு வடிவம் எடுத்து வந்திருக்கான்னாலும் அவனை நான் போய் சண்டை போட்டு பிடிச்சின்னு வரேன் பார் அப்படின்னு சொல்றான். வந்திருக்கிறது பரமேஸ்வரன் ஆனாலும் சரி, இல்லைனா ஸ்ரீமன் நாராயணனே ஆனாலும் சரி, நான் போய் பிடிச்சின்னு வரேன். இப்படி புள்ள சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ராவணன் போய் சண்டை போட்டு கூட்டின்னு வா அந்த குரங்குன்னு சொல்றான். உடனே அக்ஷகுமாரனும் ஊழி காலத்துல குமுறிண்டு ஏழற கடலுக்கு ஒப்பான பெரிய படையை எடுத்துட்டு ஒரு பெரிய தேர் மேல ஏறி சண்டைக்கு போறான்.
அலைகள் மோதுற கடல்ல உள்ள சுறா மீன்களை எண்ண முடியுமானா அக்ஷகுமாரனோட போன யானைகளை எண்ணிடலாம். அந்த கடல்ல அலையிற மீன்களை எண்ண முடியுமானா அவன் படையில இருந்த தேர்களை எண்ணிடலாம். அந்த கடல்ல விரிஞ்சு கிடக்கிற மண்ணை ஒன்னொன்னத்தையும் தனித்தனியா எண்ண முடியுமானா அவனோட காலால் சேனையை எண்ணிடலாம். அந்த கடல்ல எழுந்து எழுந்து விழற அலைகளை எண்ண முடியுமானா எம்பி எம்பி குதிச்சு வர குதிரைகளை எண்ணிடலாம். அப்பேற்பட்ட பெரும் படை அவனோட போச்சு. அக்ஷகுமாரனோட சேர்ந்து ராஜகுமாரன் இருந்தா அவனுக்கு தோழர்கள்லாம் இருப்பாளே, அப்படி அவனுக்கு தோழர்களா இருக்கிற மற்ற அரக்கர்குல வேந்தர்களுடைய பிள்ளைகளும் போனான். 12,000 குமாரர்கள் அப்படி சூழ்ந்து போனாலும் அதுல மந்திரிகளுடைய பிள்ளைகள், அமைச்சர்களுடைய பிள்ளைகள், சேனை தலைவர்களுடைய பிள்ளைகள், ராவணனுக்கு தேவலோகத்து பெண்கள் நிறைய பேரை கொண்டாந்து வச்சிருந்தான், அவா கிட்ட பிறந்த பிள்ளைகள், அப்படி 4 லட்சம் வீரர்கள் போனான். அடுத்து கம்பர் திரும்பவும் என்னென்ன ஆயுதங்கள் எடுத்துன்னு போனா அப்படின்னு வரிசையா நிறைய அடுக்கி சொல்றார். அப்படி அக்ஷகுமாரன் படை எடுத்துன்னு போகும்போது அவனுக்கு நிறைய துர்நிமித்தம் எல்லாம் உண்டாச்சு. காகமும் கழுகும் பேயும் காலனும் கணக்கில் காலம் சேகு உறவினை செய்த தீமையும் தொடர்ந்து செல்ல, பாகியல் கிளவி செவ்வாய் படைவிழி பனைத்த வேய்த்தோள் தோகையர் மனமும் தொக்க தும்பியும் தொடர்ந்து சுற்ற, காகங்களும் கழுகுகளும் பேய்களும் யமனும் பல காலம் ரொம்ப மோசமா நடந்த அந்த அரக்கர்களுடைய குலத்து தீமையான செயல்களால செய்த பாவமும் அந்த அரக்கர்கள் வீட்டு பெண்களுடைய மனமும் அவ பின்னாடி தொடர்ந்து போச்சான். இப்படி இவா கிளம்பி போகும்போது அங்க ஏகப்பட்ட சத்தம், கூக்குரல் ஓசை, எல்லாரும் அழற ஓசை, இடி இடிச்சு ஒரு மாதிரி இருண்டு வர ஒரு சத்தம், வாளும் வேலும் உரசுற சத்தம், இப்படி பயங்கர சத்தங்களுக்கு இடையில போனான்னு போட்டிருக்கு. சத்தத்தை தவிர கம்பர் சவுண்டு, அதுக்கப்புறம் லைட்டு, அங்க என்னென்ன வெளிச்சங்கள் உண்டா, எப்படிப்பட்ட ஒளி எல்லாம் அங்க இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அங்க போற வீரர்களுடைய மேலையும் அங்க இருக்கிற லேடிஸ், அழுதுண்டு நிக்கிற லேடிஸ் மேலையும் இருக்கிற பயங்கர பியூட்டிஃபுல்லான ஆபரணங்கள், ரத்னங்கள் பதிச்ச ஆபரணங்களுடைய ஒளி, பளபளன் பாலிஷ் போட்டு போற வேலாயுதங்கள் மேலேந்து வர ஒளி, எரியோட சண்டைக்கு போற அசுரர்களுடைய கூர்மையான பற்கள்லேந்து உண்டார ஒளி, வரிசையா என்னென்ன ஒளி எல்லாம் இருந்ததுன்னு சொல்றார். மேகமெல்லாம் போட்டு இருண்டுடுத்து இவா மேலேந்தெல்லாம் ஒரு விதமான ஒளி வருது, இது பகலா ராத்திரியான்னு தெரியல, அப்படி ஒரு மாதிரியான ஒரு மனசை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையா இருந்தது. உண்டான துர்ச்சகுணங்கள் 1-2 பத்தியும் சொல்றார். நல்ல உயர்ந்த பெரிய தேர்களில் கட்டப்பட்ட நல்ல ஜாதி குதிரைகள்லாம் போருக்கு போகும்போது எப்படி ஆக்டிவா இருக்கணும், அதெல்லாம் சோர்ந்து தூங்கி தூங்கி விழறதான். எல்லா சண்டைக்கு போற ராட்சசர்களுடைய இடது கையும் தோளும் கண்களும் அப்படியே துடிச்சுதான். எங்க பார்த்தாலும் ரத்த துளிகள் சிந்தி விழற மாதிரியான ஒரு இல்யூஷனை வாளுக்கு உண்டாச்சான். இங்க இருந்த காகங்கள்லாம் சந்தோஷமா கா கா கான்னு கத்தி ரகல பண்ணிட்டான். மேகமெல்லாம் இல்லாம நிர்மலமா இருக்கிற பேச்சஸ் ஆஃப் ஸ்கைல இது கூட அந்த இடங்கள்ல கூட இடி இடிக்கிற சத்தம் கேட்டுதான். அந்த அக்ஷகுமாரனோட படை ஆஞ்சநேய சுவாமி இருந்த இடத்துக்கு போயிட்டா. தலைதான் தெரியுது கண்ணு கட்டின தூரம். அவ்வளவு சேனா வீரர்கள் சூழ வேடிக்கை பார்த்துன்னு நின்ன தேவர்கள்லாம் மனம் நடுங்கி அஞ்சரா மாதிரியும், இவ்வளவு பேர் செத்து போயிட்டாளேன்னு யமனே வருத்தப்படுறாராம். இன்னும் என்னென்னலாம் ஆப்போறதோன்னு மனம் புழுங்கி அவர் நிக்கிற மாதிரியும், அந்த யுத்த பூமியில பேயெல்லாம் ஆரவாரம் பண்ணி தோலை தட்டிண்டு டான்ஸ் ஆடுற மாதிரியும் அங்க அப்படி ஒரு பயங்கர சூழ்நிலை இருந்துதான். இப்ப ஆஞ்சநேய சுவாமி அக்ஷகுமாரனோட படைய பாக்குறாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். பிரிச்சு சொல்லணும்னா, என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம். எலும்பில்லாத ஜீவராசிகளான புழு முதலான இன்செக்ட்ஸை வெயில் எப்படி துடி துடிச்சு சாக வைக்குமோ, இந்த மாதிரி கைண்ட்னஸ், எம்பத்தி, அன்பு, இந்த மாதிரி ஃபைனர் ஃபீலிங்ஸ் இல்லாதவாளை, மற்றவாளை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சுவார்த்தத்தையே முக்கியமாக வச்சுண்டு அடுத்தவாளை கஷ்டப்படுத்துகிறவாளை அறம் அந்த மாதிரி காயுமா. திருக்குறளுக்கு இலங்கை ஜெயராஜையா ஒரு அழகான விளக்கம் சொல்லுவார். என்னன்னு கேட்டா, சூரியன் ஒவ்வொரு புழுவா தேடிண்டு போய் துடிக்க வச்சு சாக வைக்கிறது இல்லை. எப்பவும் போல கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையிறது அவரோட கடமையை அவர் பாட்டு செஞ்சுட்டு இருக்கார். அவர் இருக்கிற இடத்துல தான் அவர் நின்றுருக்கார். இந்த புழுவை போய் நம்ம காயணும் அப்படின்லாம் அவர் முடிவு பண்றது இல்லை. அது மாதிரி அந்த சூரியன் மாதிரி எப்பவுமே பிரகாசிச்சுட்டே இருக்கு அறம், தர்மம்.
ஆனா இந்த புழு சும்மா இருக்காது. இலைக்கு மறைவுல நிழல்ல எங்கேயாவது இருந்துட்டு இருக்கும் மண்ணுல. சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு மெனக்கெட்டுண்டு போகும். போன இடம் சுடுற கல்லா இருந்ததுன்னா சூரிய வெளிச்சமும் அந்த சூடும் தாங்க முடியாம துடிச்சு செத்து போகும். அதே மாதிரிதான் தப்பு செய்யறவா பண்ணிண்டே இருக்கிற இடத்துலயே பேசாமையே இருக்க மாட்டான். இல்லாம அறத்துக்கு நடுவுல குறுக்கால வருவா. அறத்தோடைய நேச்சர் சுட்டு எரிக்கிறது தப்பு செய்யறவாள. அதனால சூரிய ஒளியில எப்படி புழு துடிச்சு செத்து போகுமோ அந்த மாதிரி அடிபட்டு அவளும் சாவா. தர்மத்தோடைய தனிமை தீர்க்கிறவர் அரண் அப்படின்னே அவருக்கு பேரை சொன்னார் கம்பர். பல இடங்கள்லயும் பல விதத்திலையும் தர்மத்தோட சொரூபம் ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிண்டே வர்றார் கம்பர். அந்த தர்மம் என்ன பண்ணித்து, அந்த அறம் பேசாம ஒரு பெரிய ஆர்ச்வே, ஒரு தோரண வாசல், அந்த அசோகவன சோலைக்கு வெளியில ஒரு பெரிய ஆர்ச் இருந்தது. அது மேல ஏறி பேசாம உட்காந்துருந்தார். ஒரு பேட்சா வந்து செத்து போனா, ஒரு பேட்சா வந்து செத்து போனா. நம்ம முன்னாடி போன பேட்ச்ல இருந்தவன்லாம் இப்படி செத்து போனானே, நம்ம பேசாம இருக்கலாம், ஒளிஞ்சு போலாம் அப்படின்னு ஏதாவது புத்தி வர வேண்டாமா? இப்ப அடுத்த பேட்ச் அக்ஷகுமாரன் தலைமையில வந்திருக்கு.